சோழன் என்ன நடந்தாலும் பொய் சொல்றத மட்டும் நிறுத்த மாட்டாரு அப்படிங்கிறத அழகா காட்டிட்டாங்க. நிலாவுக்கு வந்துட்டு நம்ம பல்லவன் கால் பண்றாரு. "சோழனனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறோம்" அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே நிலா பதறடிச்சுட்டு வருவாங்க. இங்க வந்ததுமே சோழன் வந்துட்டு, "எனக்கு என் கூடவே இருந்தா போதும் நிலா" அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நிலாவும் மனசு மாறி, "சரி ஒரு 6 மாசம் உங்களுக்கு டைம் குடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து எப்படியாவது கரெக்ட்டா நடந்துக்கோங்க. நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அத பொறுத்து உங்க கூட சேர்ந்து வாழலாமா என்னங்கிறத நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொன்ன உடனே இந்த சோழன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, வேகமா குசியா எந்திரிச்சு கத்திருவாரு. அப்பதான் வந்து சோழனோட ஓனரும் சேர்ந்து தான் வந்து இந்த பொய் சொல்லியிருப்பாங்க. சோழனுக்கு ஆக்சிடென்ட் ஆகவே இல்ல. ஆனா ஆக்சிடென்ட் ஆனது மாதிரி பொய் சொல்லி தான் நிலாவ வர வச்சிருப்பாங்க. உடனே நிலாவுக்கு கோவம் வரும். இந்த டயத்துல கூட நீங்க பொய் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு எப்பல்லாம் பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவஸ்தையே இல்லையா? அப்படின்ற மாதிரி நிலா வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க. சேரன் இருந்துட்டு, "டேய் நீ உனக்கு உண்மையிலே ஆக்சிடென்ட் ஆகலையா? என்னண்ணே நீங்களும் இவன் கூட சேர்ந்து இப்படி பொய் சொல்லிட்டீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லப்பா இவன் வந்து கார் செட்ல வந்துட்டு ரொம்ப உட்காந்து அழுதுட்டு இருந்தான் ஆஃபீஸ்ல. நிலா என்னைய விட்டுட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். இனிமே என்னால இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதான். அதுக்கப்புறம் இவன் அழுதத வந்துட்டு என்னால தாங்கிக்கவே முடியல. நிலா திரும்ப வரணும்னா நான் சொல்றது மாதிரி நீங்க வந்து எங்க அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவன் தான் சொன்னான். அதனால தான்ப்பா நான் இப்படி சொன்னேன்" அப்படின்னு சொல்றாங்க. "பார்த்தீங்களாண்ணே, இவருக்கானே நீங்க வந்து நல்லவரு, வல்லவருன்னு சொல்லிட்டு இவர் கூட சேர்ந்து வாழ சொல்லி என்கிட்ட பேசுறீங்க. இப்ப புரியுதா இவர பத்தி?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சோழன் இருந்துட்டு, "ஐயோ! இல்ல நிலா, எனக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா உன்னால தாங்கிக்க முடியல. நீ வந்து என் மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்க அப்படிங்கிறது உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நிலா நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாண்டி இருந்துட்டு, "டேய் இப்ப கூட நாங்க உன்னைய பத்தி தான்டா பேசினோம். அவன் ஏதோ தெரியாம பொய் சொல்லிட்டான். ஆனா உங்க மேல ரொம்ப பாசமா இருக்கான். ரொம்ப லவ் பண்றான் உங்கள. இந்த ஒரு தடவ சான்ஸ் குடுத்து பாருங்க" அப்படின்னு சொன்னா. "ஏன்டா இப்படி இருக்கிற? இப்பதான் நாங்க அவ்வளோ திட்டுனோம். நீங்க கோவத்துல போய் தான் இப்படிலாம் ஆயிருச்சோன்னு சொல்லி நெனச்சோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நடேசன் அப்ப வராங்க. "நான் கூட ஒரு நிமிஷம் உண்மைன்னு நம்பிட்டேன். இவன் சரியான ஃப்ராடுக்கார பயலா இருப்பான் போல இருக்குது" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ நிலா இருந்துட்டு, "பார்த்தீங்களாண்ணே இவரோட லட்சணத்த. இதுக்கு தான் நான் இவர் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொன்னது. இவர நம்பி நான் பயந்துட்டு ஓடி வந்தேன் பாருங்க" அப்படின்னு சொல்லும்போது, சொல்லிட்டு அப்படியே "வெளியில வா திவ்யா போவோம்" அப்படின்னு சொல்லி வெளியில கூட்டிட்டு போறாங்க. அப்ப நம்ம சோழன் பின்னாடியே ஓடி வந்து, "நிலா, நிலா, நிலா கொஞ்சம் நில்லு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இப்போ புரியுதா? எனக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா உன்னால தாங்கவே முடியல. நீ என்னைய தேடி எப்படி ஓடி வரன்னு. நீ அந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்கிற நிலா. நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். உன்னைய திரும்பவும் வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன்" அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதாவது பொய் சொல்லி இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படித்தான் உங்க மேல எனக்கு நம்பிக்கை வர்றது அப்படின்னு சொல்றாங்க. "உன் கால்ல கூட விழுகிறேன் நிலா. நீ என்னை விட்டு மட்டும் போயிறாத. ஆனா நீ இப்படி ஒரு வேளை என்னை விட்டு போயிட்டேன்னா, இப்ப நான் உண்மையா இப்படி நடக்கிறது உண்மையாவே நடந்துரும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, "அதுக்கு அதுவே பரவால்ல. அது அப்ப கூட நான் வரவே மாட்டேன் இனிமே உங்கள தேடி" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும்போது, மறுபடியும் சோழன் வந்து பேசுறாங்க. சோழனோட ஓனர் இருந்துட்டு, "பாவம்ப்பா அவன் நீ இல்லாம அவனால இருக்கவே முடியல" அப்படிங்கும்போது, "அண்ணே நீங்க பேசாதீங்கண்ணே. இவன் சொன்னானா உங்களுக்கு எங்கண்ணே போச்சு அறிவு? நீங்களும் இவன் கூட சேர்ந்துட்டு இப்படி பண்ணியிருக்கீங்க" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம நன் சோழனோட ஓனர் இருந்துட்டு, "என்னடா சோழா நான் உனக்காக உதவி பண்ணி வந்தோம்னா, கடைசியில எல்லாரும் என்னைய திட்டுறாங்க. நான் வர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நிலா இருந்துட்டு, "இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லும்போது பல்லவன் வந்துட்டு, "ஏனே இப்படி பண்ண? நீ ட்ராமா பண்றன்னு தெரிஞ்சிருந்தா, நீ பொய் சொல்றன்னு தெரிஞ்சிருந்தா, நானு நிலா அன்னைக்கு கால் பண்ணியிருக்கவே மாட்டேன். அண்ணி சாரி அண்ணி, தெரியாம நான் கால் பண்ணிட்டேன். இனிமே இவருக்கு உண்மையாவே எது நடந்திருந்தாலும் கூட நான் இனிமே கால் பண்ண மாட்டேன் அண்ணி" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா, "நிலா நீ போகாத நிலா. நீ என் மேல உள்ள அன்ப காட்டுறதுக்கு தான் நிலா நான் உன்னைய வர சொன்னேன்" அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி சொல்ல, நிலா இருந்துட்டு, "சரி வாங்க வீட்டுக்கு போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வீட்டுக்கு போறாங்க. அப்ப நிலா வந்து சொல்லியிருப்பாங்க, "நான் வந்து வீட்ல இருப்பேன். 6 மாசம் இருப்பேன். ஆனா, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரிலாம் எந்த இதுலயும் என்கிட்ட பேசக்கூடாது" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோழன் வந்துட்டு, "நீங்க அந்த வீட்ல இருந்தா மட்டும் போதும் நிலா. மத்தபடி வேற எதுவுமே வேண்டான்னு" சொல்லிட்டு மறுபடியும் நிலா வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ பரவால்ல. ரொம்ப ஃபாஸ்ட்டா ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா,
உடனே வந்து அதுக்கு தீர்வு கிடைக்கிறது நம்ம ஐயனார் துணை ஃபேமிலியில் மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வானதி வந்து ஆல்ரெடி நிறைய தடவை கால் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே பாண்டி கால் பண்ண போதெல்லாம் வானதி வந்துட்டு பாண்டியோட நம்பரை வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ மறுபடியும் பிளாக் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டு பாண்டிக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் வீட்டில் நடந்த பிரச்சனையினால பாண்டி வந்துட்டு வானதியோட காலில் வந்து அட்டன் பண்ணாமல் அப்படியே விட்டுருவார். ஸோ இப்போ வானதிக்குமே வந்து கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது வானதி வந்து நேராக வீட்டுக்கே வந்துடுறாங்க. என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம், இவன் எதுக்கு ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததுமேனு நம்ம பல்லவனும் நிலாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வானதி வந்ததுமேனு பாண்டி எங்கே அப்படின்ட்டு கேட்பாங்க. அவர் கம்பெனியில் தான் இருப்பாங்க அப்படின்ட்டு, கடையில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து சொல்வார். இல்லை டூரெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டானா, ரொம்ப ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வந்துட்டானா, எப்படா இவ கலட்டி விடுவா, நம்ம நிம்மதியாக போயிடுவோன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பான் போல இருக்குது. இந்த பிரேக்கப்பை கொண்டாடுறதுக்காக ஊருக்கு போயிருக்கான், அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நான் வந்து என்னோட வயிற்றுச்சலை வந்து அவன் அனுபவிக்க போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பல்லவன் வந்துட்டு, கொஞ்சம் நிறுத்துங்க வானதி, என்ன விட்டால் ரொம்ப பேசிகிட்டே இருக்கீங்க, என்னதான் நினச்சிட்டு இருக்கிறீங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அண்ணெல்லாம் எங்கேயும் போகலை, எங்கே டூர் போனாங்க, எங்கேயுமே டூர் போகலை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சும்மா நடிக்காத, உங்கள் அண்ணனுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியா, அவர் டூர் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் ப்ரோ சொல்லிட்டாரு, இந்த சந்தோஷத்தில் கொஞ்ச நாள் நான் போயிட்டு இருந்துட்டு வரேன் ஒரு 2 3 நாளைக்குன்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிட்டு போனதா கண்ணன் ப்ரோ சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை வானதி, டூர்லாம் எங்கேயுமே போகலை அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இங்கே இருந்துக்கிட்டே தான் என் ஃபோனை அவன் அட்டன் பண்ணலையா, அப்போ அவன் வந்து என்னை அவாய்ட் பண்ணுறான், அதனால தான் ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஏதாவது சொல்லி கத்திட்டே இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக பாண்டியும் வந்துடுறாங்க. வந்ததுமேனு எதுக்கு வானதி இப்போ வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ கேட்படா, இதுக்கு மேலேயும் கேட்ப, இன்னமும் கேட்ப, உன்னை தேடி வந்த பார்த்தியா, எனக்கு இதெல்லாம் தேவைதான், இத்தனை தடவை கால் பண்ணுறனே, ஒரு தடவையாவது நீ ஃபோனை எடுத்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் என்ன சுச்சுவேஷனில் இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும், தேவையில்லாமல் நீ எதுவும் கற்பனை பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி என்னடா உனக்கு பெரிய எந்த சுச்சுவேஷனு, நீ இங்கே தானே இருந்திருக்கிற, கால் பண்ணல அட்டன் பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் கால் பண்ணும்போது நீ அட்டன் பண்ணியா, நீ தான் பிளாக் பண்ணி வச்சுட்டியே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்களுக்குலாம் சண்டை வரத்தான் செய்யுது. சரி இப்போ என்ன உனக்கு, இப்போ நான் கால் பண்ணால் நீ எதுக்கு எடுக்கலை அப்படின்ட்டு மறுபடியும் ஆரம்பித்து எனக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்து கத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேர் விஷயத்துலையும் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டு நிலா சொன்னதுனால நிலா இதை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்கிறாங்க. என்ன, நானாக தேடி வந்ததுனால நீ என்னை அசிங்கப்படுத்துறியா, உன்னை தேடி வந்த மாதிரி என்னை செருப்பால் அடிக்கணும், கால் பண்ணிகிட்டே இருந்தேன் நீ எடுக்கவே இல்லை, அதனால தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு உனக்கு என்கேஜ்மெண்ட்டில் ஆயிடுச்சுல, கல்யாணத்தை டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அப்புறம் எதுக்கு என்னை தேடி வர, போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் போகத்தாண்டா போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பிறகு எதுக்கு என்னை தேடி வந்திருக்கிற அப்படின்ட்டு இவங்க 2 பேருமே மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, சண்டையை வளர்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நடேசன் அப்பா இருந்துட்டு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இங்கே வந்து கத்திக்கிட்டு கிடக்குற, உங்கள் வீட்டில் உன்னை தேட மாட்டாங்களா, அதான் இன்னொரு பையனோட உனக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்கல்ல, கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, பிறகு எதுக்கு இங்கே வந்து சும்மா கத்திக்கிட்டு இருக்கிற, அவன் தான் உன்னை வேண்டான்னு சொல்லி தானே அவன் ஃபோன் எடுக்காமல் இருக்கிறான், அவன் ஃபோன் எடுக்கலை அப்படிங்கப்பே நீ புரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதியை வந்து நடேசன் அப்பா வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாண்டி இருந்துட்டு, நான் தான் பேசிட்டு இருக்கிறேன்ல, நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு.